இந்த தமிழ் கமெண்ட்ரி பார்க்கறச்சே தலை தாங்க வலிக்குது. காலம்பர ஆனா போதும் தைலத்தை தேய்ச்சிட்டு தான் ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காள். ஒழுங்கா பேசதும் புரியல. இல்ல எனக்கு புரியல. தமிழ்ல வேற ஆட்கள்ல கமெண்டேட்டர்ஸே இல்லையா? எத்தனை வர்ணனையாளர்கள் இருக்காங்க, எத்தனை ஆர்ஜேஸ் இருக்காங்க, கிரிக்கானந்தா மாதிரி எத்தனை பேர் யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சூப்பரா கிரிக்கெட் பேசுவாங்க, கிரிக்கெட்ல அழகா வர்ணனை பண்ணக்கூடியவங்க. அவங்களை எல்லாம் கமெண்ட்ரி பாக்ஸ்ல போய் உட்கார வைக்க மாட்டீங்களா? சில பேர் சொல்லலாம் கிரிக்கெட் விளையாடுறவங்க தானே ப்ரோ அங்க உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். அவள் முதல்ல நம்மள கிரிக்கெட்டே ஆடவில்லை. சரி கிரிக்கெட்டரா நம்ம இருக்க முடியாதா? ஆனா கமெண்டேட்டரா இருக்க முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ச்சா பக்லே யாரு, டோனி கோசியர் யாரு, எல்லாருமே கிரிக்கெட் ஆடாம தானே மிகப்பெரிய கமெண்டேட்டரா மாறினாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா? உள்ள எடுத்து போடலாம்ல. நீங்க ஆச்சா பூச்சா ஆவுன்னு கத்துறத நாங்க எதுக்குங்க கேட்கணும்? இப்போ இந்த யூடியூப் வீடியோல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோக்கு போயிட முடியும். ஆனா தமிழ்ல தான் நம்ம கமெண்ட்ரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் போது தமிழ்ல வந்துட்டு இந்த மாதிரி மோசமான கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்படி பார்க்க முடியும்? பாமர மக்கள் எப்படி கிரிக்கெட்டை ரசிக்க முடியும்? எனக்கு நீங்களே பண்ணுங்கப்பா, அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா பண்ணும்போது அந்த கேமுக்கு மதிப்பு கொடுத்து அறிவோட பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும் தானே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு பிளேயர் உள்ள வந்து இறங்கினாலே இவன் எதுக்கடா இறங்குறான், இவன் யாரடா, இவன் எப்படி ஆடுவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையிலையும் தவறாகவும் பேசினா என்ன அர்த்தம்? கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வந்துட்டு பெரிய ஆள் தான், நல்ல பிளேயர் தான். உங்களுடைய பிளேயிங்ல நான் தப்பே சொல்லல. பட் உங்களுக்கு கமெண்ட்ரி ஸ்கில்ஸே இல்ல, நீங்க பேசுறதே சரியில்லை. ரீசெண்டா ஒரு மேட்ச்ல டுப்ளிசஸ் டைவ் அடிச்சு ஒரு கேட்ச் பிடிச்சாரு. அதை பார்த்தோன்னே இந்த கேட்சுக்கு எவனாவது டைவ் அடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. இல்ல எனக்கு புரியல சார், உங்க காலத்துல இப்படி கேம் கிடையாது, உங்க காலத்துல இந்த அளவுக்கு ஃபீல்டிங் பண்ணது கிடையாது. ஒரு சில ஃபீல்டர்ஸ் தான் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. மத்தவங்க எல்லாம் 4 போனா பின்னாடி கையை காமிச்சு நின்றுவாங்க. பட் இப்ப அப்படி கிடையாது. கேம் மாறிடுச்சு. கேம் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ரி பண்ணுங்க. சரி மத்தவங்க நல்லா பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. எல்லாருமே 4 லைன் தான் வச்சிருக்காங்க. 4 போனா ஒரு வார்த்தை, 6 போனா ஒரு வார்த்தை, விக்கெட் போனா ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு 4 டைலாக் தான் வச்சிருக்காங்க. அந்த 4 டைலாக் அப்பப்ப சொல்றாங்க. உதாரணத்துக்கு பத்ரியானா எடுத்துக்காங்களே, 4 போனா பச்சை புல் பத்திக்கிச்சுன்னு சொல்றாரு. விக்கெட் முக்கியமானது போயிருச்சு, இல்ல 6 முக்கியமானது போயிருச்சுன்னா இந்த 6 இந்த விக்கெட் தங்கத்துக்கு ஈடாகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருக்கு. நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.